வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஓகே, இன்றைக்கான வீடியோக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரீல்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் மாறாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் தான். ஸோ டிடிஎஃப் கதறல்களை நான் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு பிட் ஷாப் வச்சுருக்காருல, அந்த பிட் ஷாப்பில் ஒரு பைக் ஏற்றுறக்காக சரிவான ஒரு இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜேசிபி வச்சு இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதறாரு. இவர் கதறி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 10 வருஷத்துக்கு பைக் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ணும்போது ஸோ வந்து நம்ம பைக்கை மேலே ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு ஒன்று பண்ணிருக்கோம். பிஎம் செல்லுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ வந்து டிடிஎஃப் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணு முன்னாடி எதுக்கு உடைக்கிறாங்களே, வலிக்குதே மனசு. பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, பைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிக்கிட்டா அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஓகே, இவர் அந்த கதறல்கள் எல்லாம் கரெக்டு தான் ஒரு விதத்தில். இவரை மட்டும் எனக்கும் சமீப காலத்தில் இவரை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கும். ஸோ ஆனால் இந்த ஒரு வீடியோ இடிச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம ரோடு போடும்போது அந்த ரோட்டு ஓரத்தில் ஏதாவது ஆக்கிரமித்து கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது இடிக்கிறது வழக்கம். அதனால் இவர் இதையும் சேர்த்து அதை கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். இருந்தாலும் இவர் சமீப காலத்தில் போட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. தலைவனை விடுங்கலாண்டா, இவனும் கிளாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுல எதுவும் பண்ணி விட்டுறாரு. அதனால் ஏதாவது சம்பவமாகி போயிடுது. ஸோ ஐ சப்போர்ட் டிடிஎஃப் வாசன். இதுக்கு மேலேயாவது அவருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதான்னு பார்ப்போம். அடுத்ததான் இவரை வச்சு ஒரு இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தைகள் அதை ஒரு மீமா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே 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 ஆக்சுவலாக எனக்கு அவரை அடிக்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் அந்த இர்ஃபான் வந்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சுல, அதை பார்த்தோன்னா எனக்கு குபி சிரிப்பு வந்து விட்டது. சாரி ரகுவரன், சாரி தம்பி, நான் இறங்கிக்கிறேன். ஓகே, அவர் பண்ணுறது தப்போ ரைட்டோ அதை நான் சொல்ல வரல. ஆனால் பாவையா மனுஷன். இது நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததே அவருடைய வந்து கேஸுகளை பார்த்து தான் வளர்ந்தேன்னு நினைக்கிறேன். கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா. ஓகே, சீஃப் கெஸ்ட் ரோல் வந்து முடிஞ்சது. அடுத்தா நம்ம ரெகுலர் ரீல்ஸ் ரோஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். நம்ம சமீப காலகட்டத்தில் யாருனாலையும் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 அணிவகுப்பாக. ஸோ துணிச்சலான செல்ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்து நீங்களே வேந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேலே இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அது துணிச்சலான செல்ஃபி தான், ஒத்துக்கிறேன். செகண்ட் சுறா முன்னாடி, தேர்டு சிங்கம், 4வது செல்ஃபி அதிபயங்கரமான ஒரு துணிச்சலான செல்ஃபியாக இருக்குது. ஓகே, தலைவன் பண்ண சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்படின்னா அந்த ஒரு பையனோட துணிச்சலான ஒரு வீரமான செயல் உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்த ஒரு போயிடலாம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த தர வலிக்கிருச்சு இல்லைன்னா நம்ம அது மாஸ்க் காமிச்சுட்டு புடிங்கிருப்ப போட. ஆனால் ஏன்டா இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனம் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு புரியல. அது அங்கே ஒரு பொண்ணு இருந்து பார்த்தீங்களா, அதுக்கிட்ட மாஸ்க் காமிக்கலான்னு போயிருப்பார் போல். கடைசியில் மாவு கட்டு போகிற நிலைமை ஆகிப்போச்சு இவருக்கே. ஸ்ட்ரீட் டாக் வென் யூ ஆர் ஆன் த பைக். ஆக்சுவலாக அவர் ஒரு மாசான ஒரு ரீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை ஒரு சின்ன கேப்ஷனில் அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த மாதிரி கேப்ஷன் நம்மளும் ஏதாவது ரீல்ஸ்க்கு போட்டு பண்ணலாம் போல். ஆனால் என்னதான் அந்த டாக் தொல்லைகள் வந்து சமீப காலகட்டத்தில் அதிகமாகிட்டே போகுது. முதல்லலாம் அந்த டாக்ல ரோட்டில் பிடிச்சி போவாங்க பார்த்தீங்களா, நாய்க்குட்டிகள், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த குழந்தைகளை கடிக்கிறது அது மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் வரும்போது டாக் கொடுமைகள் அதிகமாகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போலாம் எந்த நாயை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ரோட்டில் ஏதாவது முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சிறு வயசில் திருநாயெல்லாம் போச்சு அப்படின்னா அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது, தலைவி கொடுத்துட்டு போகிறது அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோமா, கண்ட இடத்துல கடிக்கிற நாய்கள்லாம் பார்க்குறோமா, அதனால் அது வாட்டுக்கு ஒரு கஃபி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் ஒரு பதட்டம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரீல்ஸை பார்த்துடலாம். ஏன் மூஞ்சி சூப்பர் ஓட்ட மாதிரி வச்சிருக்கா? இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கிரிஞ்ச் மேக்ஸ். ஓகே, ஒரு பெண் இப்போ நடந்து வராங்க, கையில் இருக்க எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இங்கே வாப்பா, இதையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கொடுக்குது.
அவனே போயிட்டா, எனக்கு இருக்கிறா இதெல்லாம். இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வடக்கு நண்பர்களால தான் முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம ஊருக்காரங்க அதுக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பார்க்கலாம். ரீசெண்டாக டெய்லர் அக்கா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு இந்த ஹிப்னாட்டிசம் அக்கா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னங்க பெரிய டெய்லர் அக்கா, இந்த அக்காவை பாருங்கள். மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ உன்னால போட தெரியும். மைக்கேல் ஜாக்சன் வந்து எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி நீ டான்ஸ் ஆட போற. இப்போ உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, நீ உண்மையாவே மைக்கேல் ஜாக்சனா மாறிட்ட. இப்போ வந்து உன்னோட டான்ஸ் ஷோக்கு இப்போ நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நீ இப்போ டான்ஸ் ஆட போற. At the count of 1, 2 and 3 we welcome மைக்கேல் ஜாக்சன். Open your eyes. Start music. ஓகே, நானும் அந்த அக்கா கிட்ட போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பேட்மேன் ஆக போகிறேன். பேட்மேன் அப்படி இல்லாட்டி ஒரு பென்டன் அப்படி இல்லாட்டி சூப்பர்மேன், அது மாதிரி ஏதாவது பவர் கிடச்சி பறக்கலான்னு பார்க்குறேன். இதில் ஏதோ ஒன்று அந்த அக்கா சொல்ல வருதோ ஹிப்னாட்டிசம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நானும் போய் இவங்க ரீல்ஸில் உள்ள வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். பட் இந்த அக்கா ஒரு டுபாக்கூர் அக்கா. இது முதல் காலத்தில் இது ஒரு ட்ரெண்டான ஒரு மூஞ்சியாக இருந்துச்சு. இப்போ இதை பார்த்தா கிரிஞ்சாக தான் இருக்குது. முதல்ல கிரிஞ்சாக தான் இருக்கும், இப்போ கிரிஞ்சு மேக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீ அந்த அளவுக்கு பண்ணதெல்லாம் ஓகே, அந்த பொண்ணு வந்துட்டு இவனை பார்க்குறது அதெல்லாம் ரெகுலராக வந்துச்சு. ஆனால் ஏன்டா மூஞ்சி அப்படி காமிச்ச? சிரிக்க வேணாம் சொல்கிறா, அசிங்கமாக இருக்குது. நீ அசிங்க பொண்ணு தாண்டி அவன் சிரிக்கிறான், சிரிக்க போது அவன் மூஞ்சி அசிங்கமாக இருக்குடா. ஓகே, அவரை காதலிக்கிற பெண் வந்து அவன் கூட கனெக்ஷனில் இருக்காங்க போல். ஒரு ஆல்ஃபா மேலாக போகிறாரு. சார் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. என்னடா அது, என் தலைவன் மிச்சி சிவாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு மாறு வேஷமாக இருக்கு. ரைட்ரா, மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு ஏன்டா கூட்டத்தை முன்னாடி வந்து நிற்கிறேன்? மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கூட்டு பண்ணி நிக்கிறேன். போடா பின்னாடி. அடுத்ததாக ஒரு காண்பதற்கு அரிய ஒரு மொசரக்கட்டை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மூஞ்சின்னு சொல்கிறத விட அவர் அந்த நைஸ் ஹேர் ஸ்டைல். இங்கடா அங்கிருந்த மூஞ்சி இருக்கானா? ஹேர் ஸ்டைல் நானும் இவர மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலான்னு பார்க்குறேன். வச்சுட்டு கெத்தா ஏரியாவில் சுற்றணும். அவ்வளோதான், எங்கள் அம்மா சோத்தில் வெஸ்ட் விட்டுருவாங்க. ஓகே ஃபைன், இன்றைக்கான ரீல்ஸ் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போட்டதில் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் யாவது சிரிப்பு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புவோம், நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.